ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மோசே. எபிரெயர் 3:2 சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ளவர் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் சாந்த குணமுடையவர், தேவனோடு முகமுகமாக பேசுகிறவர் என்றெல்லாம் சாட்சி பெற்ற தேவ மனிதனாகிய மோசேயை இன்றைக்கு நாம் சந்திக்க போகிறோம். மோசே வாழ்ந்த காலங்கள் 120 வருடங்கள். முதல் 40 வருடங்கள் பார்வோன் குமாரத்தின் மகனாக அரண்மனையில் வளர்ந்தார். அடுத்த 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்க்கிறவரானார். அதற்கடுத்த 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசம் வரைக்கும் அழைத்து கொண்டு செல்பவராக வாழ்ந்தார். ஒரு நாள் மோசே தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவருக்கு தரிசனமானார். அப்பொழுது மோசே உற்று பார்த்தார். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். மோசே பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் மோசேயை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். மோசே அடியேன் என்றார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1-4 முடிய. கர்த்தர் சந்திப்பு எதிர்பாராததாக இருந்தது. அரச அரண்மனையில் வளர்ந்த பின்பு 40 வருடங்கள் ஆடுகளை மேய்ப்பதென்றால் அது எவ்வளவு வேதனையான பரிதாபமான காரியம். மோசே அதை எண்ணி மனம் சோர்ந்து போய் இருந்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு திடீரென்று வந்தது. அக்கினியிலிருந்து கர்த்தர் மோசேயை சந்திக்க சித்தமானார். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் சந்திக்க விரும்புகிறார். யாப்போக்கு நதிக்கரையிலே யாக்கோபை சந்தித்து இஸ்ரவேலாய் மாற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய திருப்பத்தையும் மேன்மையையும் கொண்டு வர விரும்புகிறார். தமஸ்கு வீதியிலே எதிர்பாராத விதமாக சவுல் என்ற வாலிபனை சந்தித்து அப்போஸ்தலனாகிய பவுலாக மாற்றிய கர்த்தர் இன்று உங்களை சந்திக்க விரும்புகிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கான தகுதியை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்க வேண்டுமானால் மோசேயைப் போல நீங்கள் தேவன் அண்டை கிட்டி சேர வேண்டும். அக்கினியை நோக்கி கடந்து வர வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை அழைக்கும் சத்தத்தை நீங்கள் தெளிவாய் கேட்பீர்கள். கர்த்தர் மோசேயை அழைத்தபோது அவர் முதலில் சொன்ன வார்த்தை, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு என்பதாகும். பாதரட்சி என்பது பழைய அனுபவங்களை குறிக்கிறது. தேவப்பிள்ளைகளே, தீட்டையும் பாவத்தையும் அசுத்தத்தையும் உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். கர்த்தர் தன் ஊழியத்திற்கான மகிமையான அழைப்பை உங்களுக்கு தந்தருள்வார். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 24 மற்றும் 26 மோசே தான் பெரியவனானபோது இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 43
மற்றும் 44ஆம் அதிகாரங்கள். மாலை 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவரிடத்தில் கிட்டிச் சேருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.